அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, மனது கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் இந்த மிகவும் எளிமையான வார்த்தையை 2 நிமிடங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தி உடனடியாக வரும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வார்த்தையை எழுதக்கூட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்க, அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல மன துயரத்திலிருந்து விடுபட நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, மனதிற்கு இனிமையான நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய மிகவுமே எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். பவர்ஃபுல்லான சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷனை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நம் மனதிற்கு பிடித்தமான நல்ல செய்திகளை அது கொண்டு வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அடுத்து மிகவும் முக்கியமான விஷயம், மனது கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. தினமும் 2 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். கரெக்டா 2 நிமிஷம் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்ப சேடா கவலையா ஃபீல் பண்றீங்களோ, கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. இதை தவிர்த்து காலையில் நீங்க எழுந்தவுடன் இந்த வார்த்தையை சொல்லலாம். அதே போல இரவு எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சோ இது போல எந்த நேரத்துல வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். குறிப்பாக மன அழுத்தத்துல நீங்க இருக்கும் பொழுது, ரொம்பவுமே டிப்ரெஷன்ல நீங்க இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை மறக்காமல் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், நீங்கள் விரும்பும் ஏதாவது குறிப்பிட்ட நல்ல செய்தி வரணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தாதீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மட்டும்தான் வரணும்ன்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு நோக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாம ஜஸ்ட் கேஷுவலா
இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. மனதிற்கு இதமான ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை சந்தோஷமாக நீங்க வரவேற்கணும். அப்பதாங்க இன்னமும் நிறைய நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வரும். உங்களுக்கு பிடித்தமான பாடலை யதார்த்தமாக நீங்க கேட்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான உணவை யாராவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடத்திற்கு யாராவது உங்களை கூட்டிட்டு போகலாம். உங்களுக்கு பிடித்தமான நண்பர்கள் அல்லது உறவினர்களை நீங்க பார்க்க நேரிடலாம். இது போல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதை நீங்க மனதார சந்தோஷமாக வரவேற்கணும். சரிங்க, அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொற்கள் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ரெயின்போ ஜாய் ரெலிஷ் நவ். ரெயின்போ ஜாய் ரெலிஷ் நவ். ரெயின்போ ஜாய் ரெலிஷ் நவ். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான வார்த்தை, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். பொறுமையா மென்மையா ஒரு தியானத்திலிருந்து சொல்வதை போல நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை உணர்ந்து நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. அதனால வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்ச அடுத்த சில மணி நேரங்களில் கட்டாயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். இத்தனை நாளைக்கு சொல்லணும்னு எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் கிடையாதுங்க. நீங்க தினமுமே சொல்லிட்டு வரலாம், அல்லது மனது கஷ்டமா இருக்க நேரத்துல மட்டும் கூட நீங்க பயன்படுத்தலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே போல இந்த வார்த்தையை எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எழுதலாம். உங்களுக்கு எழுதணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நீங்க எழுதவும் செய்யலாம். பேப்பர்ல அல்லது நோட் புக்ல நீங்க எழுதுங்க. அது ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த பேப்பர் நோட் புக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 11 முறை நீங்க எழுதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை மட்டுமே பயன்படுத்தி எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். தினமும் 11 முறை நீங்க எழுதிட்டு வந்தாலே போதும். எழுதின அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த நோட் புக் அல்லது பேப்பர் ரொம்ப பழசாகிடுச்சு, கிழிஞ்சிடுச்சுன்னா அதை நீங்க எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். ஆனால் கட்டாயமாக எரிக்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.